துதிக்கும் புகழுக்கும் உரியவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்தலாமா? ஓ மகிமை 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாடிகள் வழங்கிடுவே. முழங்கால் யாவுமே பாடிகள் வழங்கிடுவே. உயர்ந்தவரே இறந்தவரே வேறும் தொழுகிறோ. உயர்ந்தவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே வேண்டும் தொழுகிறோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே வேண்டும் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் உயர்த்தி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே நல்லவர்
மகிழ்வுடன் சொல்லுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் சொல்லுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர் அது மகிழ்ச்சியோடு இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவரும் சிறப்புறாக ஒளியில் வாசம் செய்கிறவர், ஒருவரும் நினைக்கிறாத பெரிய அற்புதங்களை செய்கிறார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் பேரா இருக்கலாம், தேவன் நமக்கிலே பெரியவராக பெரிய காரியங்களை செய்ய முடியாத வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் இருந்தும் தேவனை முழு இருதயத்தோடு துதிக்கும் போது கிருபையினால பரிபூர்ணமாய் அவர் திறக்க வளர்ந்தவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை மாறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மாறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆளுநரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாழுமையா நல்லவரே, துணையாளரே, வாழுமையா
அவர் இறங்கி வந்தார் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே தேவன் இன்று நம்மோடு கூட ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அதே அற்புதங்களை செய்கிறவராய், அதே மகிமை மேகமாக நம் மத்தியில் அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். எல்லா கண்களை மூடி நாம் பாடுகிறது அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் உணர்ந்து நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இருந்தால் தேவன் உண்மை அல்ல, என்னுடைய பிள்ளையை இருதயத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முழு மனதோடு நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயா? தேவனை நீ முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறாயா? அவரை நீ அன்பு கூறுகிறாயா என்று தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லா கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஹல்லேலூயா 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 எல்லா வாய்மையிலிருந்து பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஹல்லேலூயா 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 உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல வேறில்லை. நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல வேறில்லை. ஹல்லேலூயா 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 என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறில்லை. நீர் நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சபையை நீர் ஒவ்வொரு குடும்பங்களும் வரவேண்டிய தேசத்தின் மேலும் ஆசீர்வாதம், தேசத்தின் நன்மைக்காக தேசத்தின் தலைவர்களை ரட்சித்து வழிநடத்துகிறார். தேவ சமாதானம் ஒவ்வொருவரை முடியும். எல்லா பங்கு நோய்களுக்கும் அந்த சமாதானத்தின் தேவன் சத்துருவை காலங்கராக எல்லா மக்கள் மத்தியும் ஒரு சமாதானம் வருகைக்கு ஒவ்வொரு ஜனங்களும் ஆயத்தமாக்கும் அறிகிற அறிவினாலே எல்லா சபைகளுக்காகவும் சபையின் ஆராதனைகளை எல்லாவற்றையும் நேரே நாமும் மட்டுமே உயர்ந்திருப்பதால் திருவேண்டத்தால் பலத்த வழிவிலத்தி ஆசிர்வதி ஏசு கிறிஸ்து நினைத்த நாம் பிரதித்திருந்தோம். சங்கீதம் 18வது சங்கீதம் 50 வசனங்கள் இருக்கு. 30 வசனங்களை நாம வாசிக்கிறோம். சங்கீதம் 18 என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காலில் விழுந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கருங்குழல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களிலே கூறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை ஒலிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தாய்கள் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டித்ததினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவானாய் இருந்த என் பலத்த சத்துருக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய்
செய்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தருடைய நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழியை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடுகிறேன். அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்தேன். மன உண்மையாய் இருந்தேன். என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். கர்த்தரின் நீதிக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற கைகளின் சுத்தத்துக்கு பதிலளித்தார். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமருக்கு நீ உத்தமராகவும் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீ மாறுபாடு உள்ளவராக தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட செல்லத்தை ரட்சிப்பீர். மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் விளக்கை ஏற்றுவீர். தேவனாகிய தன்னுடைய இருளை வெளிச்சமாக்கினீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் உடம்பிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் இரக்கமாக இருக்கிறார். 28, 29, 30 இந்த 3 வசனங்களை நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கலாமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். நாளே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் உடன்படிக்கையானது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் இரக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சக்தியோடு தியானம் நம்ம இமான் தான். இமானுவை கடவுளை பற்றி கொண்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை தான் நாம் இங்கே தியானிக்க போகிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை சொல்லும்போது அல்லேலூயா. தேவரீர் அப்படி என்றால் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் ஆரம்பிக்கும் போது இப்படியாக ஆரம்பிக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறவருக்கு தான் இந்த தேவரீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவரால் தான் எல்லாம் முடியும். அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத இந்த தாவீது அறிந்து வைத்ததின் மூலமாக இந்த வார்த்தையை அவர் இப்படியாக ஆரம்பிக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். பொதுவா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்? விளக்கு ஏற்றுவாங்க. இந்த நம்ம தமிழ்நாடு கலாச்சாரப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு கல்யாணமாய் வரவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க? விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சம்பிரதாயமாக காணப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல தேவன் நமக்கு சொல்லும் போதே நம்முடைய விளக்கு என்ன பண்ணணுமா? ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு என்ன பண்ணுமா? தேவன் நமக்கு அதை ஏற்றும்படியான காரியம் நமக்குள்ள காணப்படும்படியாக சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு தேவன் என்ன பண்ணாரு? இந்த விளக்கை அவர் வாழ்க்கையில ஏற்றும்படியாக தேவன் அவருக்கு கிருபை பாராட்டினார். ஏன் விளக்கு ஏற்றப்படணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பாவங்கள் ஏராளமா இருக்கும். நம்மளை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் ஏராளமா இருக்கும். இவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள நம்முடைய சுய பலமோ நம்முடைய ஞானமோ எதை கொண்டும் இதை சரி செய்ய முடியாது. இப்படிப்பட்டதான காரியங்களை சரி செய்யணும் அப்படின்னா தேவனுடைய உதவி நமக்கு கட்டாயமாக நமக்கு தேவைப்படுகிறது. பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவீது எல்லா காரியங்களிலும் தேவனை தான் என்ன பண்ணாரு? முன்னதாக வைத்திருந்தார்.
அவர் முன்னதாக வைத்ததின் அவர் முன்னதாக வைத்ததின் நிமித்தமாக தேவன் அவரை என்ன பண்ணாரு, யாரும் எதிர்பார்த்திராத அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு ராஜாவாக அவரை ஏற்படுத்தினார். அதன் மூலமா என்ன பண்ண, அவருடைய வாழ்க்கையில் இருந்த இருள் எல்லாம் என்ன பண்ணுது, அகற்றப்பட்டு எல்லாம் அவருக்கு என்ன பண்ணுது, வெளிச்சமாக மாறியது. சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வசனம் தான் என்ன பண்ணுது, நமக்கு தீபமாக ஒரு விளக்காக நமக்கு என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அந்த வசனத்தின் மூலமாக என்ன பண்றோம், இன்னைக்கு நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம் செலுத்தும்படியாக, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்ணோம், அந்த வசனம் நமக்கு என்ன பண்ணுது, கிரியை செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஒரு இருட்டுல நம்ம என்ன பண்ணுவோம், நடக்கும்போது என்ன பண்ணுவோம், தடுமாறுவோம், அப்படிதானே? நம்ம அறிந்த ஒரு இடமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சாதாரணமாக அந்த இருட்டுல என்ன பண்ணுவோம், போயிட்டு வந்துடுவோம். ஆனா ஒரு அறியாத ஒரு இடத்துல இருளா இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, இடத்துல சாதாரணமாக போய் வர முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இருள் என்ன பண்ணும், நம்மளை இடரல் அடைய செய்யும்படியான ஒரு காரியமா இருக்கிறது. அதுவே அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வரும்போது என்ன பண்ணுவோம், நம் கால்கள் இடராதபடிக்கு அந்த இடத்துல நம்ம கடந்து போய் வருவதற்கு நமக்கு உதவியாக அது காணப்படுகிறது. சங்கீதம் 132 சங்கீதம் 17 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. தாவீதுக்காக ஒரு விளக்கை என்ன பண்ணுகிறார், தேவனாகிய கர்த்தர் அவருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதன் மூலமாக அவர் அநேக ஆசீர்வாதங்களை அநேக என்ன பண்ணாரு, சம்பாதித்து வைத்து தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எவ்வளவோ அவருடைய இருதயத்துல காணப்பட்டதாக காணப்படுகிறது. அவர் ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக கூட என்ன பண்ணார், அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் சுதந்திரத்தை வைத்துக் கொள்ளும்படியான ஒரு கிருபையை அவருக்கு பாராட்டினார். அவரால் ஆலயம் கட்டப்பட முடியாவிட்டாலும் அவர் அந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான அநேக காரியங்கள் என்ன பண்ணார், செய்து வைத்திருந்தார். அதே போல பாத்தீங்கன்னா யோபுவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 3 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபுவின் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். யோபுவுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது, அநேக பாடுகள் இருந்தது. எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சாத்தானால் சோதிக்கப்படும்படியாக தேவனால் என்ன பண்ணப்படுகிறது, அனுப்பப்படுகிறார். அப்படி இருக்கும்போது கூட அவர் எந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ண, தேவனை மறுதளிக்கவோ தேவனை காயப்படுத்தவோ எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை. அதனாலதான் அவர் வார்த்தையை அப்படி சொல்றாரு, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவருக்கு எல்லா பக்கமும் இருளாதான் இருந்தது. அந்த இருளை கடந்து போகும்படியான அந்த இருளை கடந்து போவதற்கான வெளிச்சம் யாரிடத்தில் இருந்தது என்பதை அவர் அறிந்தபடியினாலதான் அந்த இருளை அவர் கடக்கும்படியான ஒரு காரியத்தை தேவன் அவருக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான இருள்கள் நம்மை சுத்தி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. நம்ம இருளுக்குள்ளாக தான் இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த இருளை வெளிச்சமாக்குகிற தேவனிடத்துல நம் இருந்தும் கூட என்ன பண்றது இல்லை, அதை முழுவதுமாக அதை நம்பாத ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நம் தேவனை நாம் நம்பி அவரிடத்தில் கேட்கும் போது நமக்கும் ஒரு விளக்காகிய தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அதை வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பிரகாசித்து அதை அநேகருக்கு என்ன பண்ணுவார், பிரயோஜனம் உள்ளதாக தேவன் அதை மாற்றுவார். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விளக்கு என்ன பண்ணுவோம், வீட்டுல ஏற்றி வச்சோம் அப்படின்னா, கரண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், விளக்கு ஏற்றி வைப்போம். எப்படி வைப்போம், சாதாரணமா ஒரு உயரமான இடத்துல வைப்போம், அப்படித்தானே? அதுவே நம்ம ஒரு கட்டிலுக்கு கீழே கொண்டு போய் வச்சா அந்த வெளிச்சம் யாருக்கா பிரயோஜனப்படுமா, யாருக்கும் பிரயோஜனப்படாது. ஏன் அப்படின்னா அதே போலதான் நாம் பெற்றுக்கொண்ட இந்த வெளிச்சத்தின் வல்லமையை, இந்த விளக்கின் வல்லமை என்ன பண்ணும், அநேகருக்கு ஒரு போதிக்கிற ஒரு பிள்ளைகளாக அநேகருக்கு என்ன பண்ணும், அந்த வெளிச்சத்திலே அவர்களை நடத்தும்படியான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு சாட்சியை பற்றி நாம் பார்க்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 35 வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். ஹல்லேலூயா. நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதா இருந்தீர்கள். இது இயேசு கிறிஸ்து
யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் சச்சு நம்ம என்ன பண்ணலாம், சிந்தித்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இயேசுவானவர் இந்த இடத்துல சொல்லும்போது, யோவான் ஸ்நானனை சொல்லும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த விளக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தேவன் அவருக்கு கிருபை பாராட்டினார். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதா இருந்தீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா யோவான் ஸ்நானகனை அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணார், ஒரு தேவனுக்கு நிகராக அவரை பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் உள்ளதா இருந்தது. அநேகரை ஆண்டவரை நீதிக்குள்ளாக நடத்தும்படியான காரியத்தை அவர் மூலமாக தேவன் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் அவருடைய பெரிய ஒரு பிரசங்கமாக காணப்பட்டது. ஏன் அப்படின்னா அவர் மனம் திரும்புதலுக்காக பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வருவார் என்பதை அந்த விளக்கானது அவருக்கு, யோவான் ஸ்நானகனுக்கு அது அறிந்ததினால்தான் என்ன பண்ணார், இந்த விளக்கை அவர் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக அது பயன்படும்படியாக அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான காரியத்தை அவருக்கு தேவன் பாராட்டினார். அதனாலதான் என்ன பண்றாரு, அவர் எரிந்து பிரகாசிக்கு ஒரு விளக்காய் இருந்து அநேக ஜனங்களை நீதியின் பாதைகளை நடத்தும்படியாக அவர் கிருபை பாராட்டினார். அதனால என்ன பண்றாரு, எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, அவரை நம்பும்படியான ஒரு காரியத்தை பார்த்தாங்க. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சில காலம் அவர் வெளிச்சத்திலே கலிகூற மனதா இருந்தீர்கள். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊழியக்காரங்க நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தால் என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உருவாகும். அதே போல சபையில இருக்கிற ஒரு சபையிலே பிரிவினைகள் இருக்கும், அப்படித்தானே? நம்ம சபையில இல்ல, அநேக சபையில என்ன பண்ணுவோம், பெரிய சபையெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப யாபேசன் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப ஜூலி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதே போல யோவான் இருக்காருன்னா அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இதே போலதான் என்ன பண்ணுவோம், இப்படி பிரிவினைகள் எல்லாம் இருக்கும். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சில காலம் அவர் வெளிச்சத்திலே கலிகூற மனதா இருந்தீர்கள். இந்த யோவான் ஸ்நானகனுக்கு பின்னாடி என்ன பண்ணது, ஒரு கூட்டம் இருந்தது. அவரை பின்தொடர்றதுக்கான ஒரு கூட்டம் இருந்தது. என்ன பண்றாங்க, அவரை ஒரு தேவனுக்கு நிகராக பார்க்கும்படியான காரியம் காணப்பட்டது. இதுதான் என்ன பண்றாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், அவரை பின்பற்றுவதற்கு நீங்க மனதா இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணோம், அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறைவு உண்டு. ஆனா நம் தேவனாகிய கர்த்தருக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாத ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், அவரை தான் நம்முடைய ரோல் மாடலாக எடுத்து நாம் பயன்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக காணப்படணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம உரைக்கப்பட்ட ஒரு வேத வார்த்தையாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் இந்த உலகத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க, அப்படித்தானே? கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்கிற ஒரு பேர் இருந்தாலும் கூட என்ன பண்றாங்க, இருள் இருக்கிற ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க. அநேகர் என்ன பண்றாங்க, இருளில் தான் இருக்கிறாங்க. இவர்களை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துவதற்கு தான் தேவன் நமக்கு ஒரு விளக்கை நமக்கு உண்டு பண்ணி தரணும். அந்த விளக்கு தேவனுடைய வசனமாக, தேவனுடைய வார்த்தையாக நமக்கு காணப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்மளை பார்த்துதான் தேவன் என்ன பண்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நம் வெளிச்சமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அநேகருக்கு பயன்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உயர்ந்த மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் என்ன பண்ணும், அது எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகிற ஒரு காரியமாக காணப்படும். அதுவே என்ன பண்ணும், அந்த மலைக்கு கீழே இருக்கும்போது மலை கிட்ட போய் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன பண்ணோம், மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக, மலையின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு விளக்காக, மலையின் மேல் இருக்கிற ஒரு வெளிச்சமாக நம்ம அநேகருக்கு ஒரு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக நம்ம என்ன பண்ணோம், காணப்பட வேண்டும். நாம் அப்படியாக காணப்படும் போது அநேக பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்துகிறதற்கு தேவன் நமக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணியின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, விளக்கை கொளுத்தி என்ன பண்ணுவாங்க, மரக்காலில் வச்சு மூடிட்டா எப்படி தெரியும்? விளக்கு அந்த மரக்கால் உள்ள மட்டும்தான் இருக்கும், அப்படிதானே? அதோட வெளிச்சம் அங்க மட்டும்தான் இருக்கும். அதுவே அது மேல வைக்கும்போது என்ன பண்ணும், அந்த வீட்டில் இருக்க அனைத்து இடங்களுக்கும் என்ன பண்ணும், அந்த வெளிச்சம் சென்றடையத்தக்கதாக இருக்கும். அதே போலதான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது, தேவனுடைய வசனம் தான் நமக்கு என்ன பண்ணுது, வெளிச்சமாக வார்த்தையாக என்ன பண்ணுது, நமக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒளி நமக்கு மட்டும் இருக்கிற ஒரு காரியமாக காணப்படக்கூடாது. இந்த வெளிச்சம் நமக்கு மட்டும் இருக்கிற ஒரு காரியமாக காணப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை, அநேக ஜனங்களை நீதியின் பாதையில நடத்துகிற ஒரு வார்த்தையாக தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அதுல 3வது வசனத்துல பின்பகுதியை பாத்தீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அதன் மூலமா பவுல் என்ன ஆகிறாரு, ஒரு குருடனை போல குருடனா மாறுகிறாரு. அவருக்கு அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது, அந்த வெளிச்சத்தை பொதுவா என்ன பண்ணும், வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளியா இருக்கும் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுது, அந்த அதிகப்படியான வெளிச்சத்தால் என்ன பண்ணுது, பார்வை பறி போகிற ஒரு காரியமா இருக்கிறது. தேவனுடைய வல்லமையின் பிரஸ்தாபம், ஹல்லேலூயா, அவருடைய மகிமையின் பிரஸ்தாபம், அப்படிதானே? அந்த வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு பெரிதான ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் அவருக்கு, சவுலுக்கு என்ன பண்றாரு, அந்த வெளிச்சத்தை காட்டுகிறார். அதன் மூலமா என்ன பார்வை என்ன பண்ணுது, இழந்தவராக அவர் காணப்படுகிறார். திரும்ப என்ன பண்றாரு, தேவனிடத்துல 3 நாள் என்ன பண்றாரு, புசியாமலும் குடியாமலும் என்ன பண்ண 3 நாள் தேவனோடு போராடி அவர் என்ன பண்றாரு, அதை மேற்கொள்ளும்படியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனா என்ன பண்றாரு, அதே புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, அவர் பார்வை அடைந்த பின்பு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்கள்ல என்ன பண்றாரு, பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன பண்றது, அந்த வார்த்தை என்ன பண்றது, அவரை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியமாக மாறியது. அந்த வார்த்தை என்ன பண்றாரு, அது அவர் பெற்றுக்கொண்ட உடனே அவருக்கு மட்டும் அதை வைக்காம என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு, அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு ஒரு சீக்கிரமா என்ன பண்றாரு, தேவன் தான் கிறிஸ்து, தேவன் தான் என்ன பண்றாரு, சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை எல்லாவற்றையும் அறிந்தவுடனே என்ன பண்றாரு, அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு விளக்காக தேவன் அவரை பிரகாசிக்கும்படியாக தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன பண்றாங்க, பவுலுக்காக ஒரு கூட்டம் எழும்புது, அப்போலோவுக்காக ஒரு கூட்டம் எழும்புது. இதுதான் அவன் சொல்றாரு. இந்த இடத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்காக சிலுவையில அறையப்படல, நான் உங்களுக்காக, நானோ இல்ல அப்போலோ என்ன பண்ண உங்களுக்காக சிலுவையில அறையப்படல, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் ஒருவர் உண்டு, அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க அவரை பின்பற்றுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய வார்த்தையாக காணப்பட்டது. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்முடைய அநேக சபையில பாத்தீங்க அப்படின்னா பிரிவினைகள் காணப்படுகிறது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே என்ன பண்றாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க, அப்படி இருக்குது. ஆனா அப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு தலைவராக இருக்கிறார், அவர் ஒருவரே நமக்கு என்ன பண்றது, தலையாகவும் இருக்கிறார். நாம என்ன பண்றோம், அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாக மாறும். எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள் தான், நிறைவானவர்கள் ஒருவரும் கிடையாது. ஆனா நிறைவானவர் ஒருவர் உண்டுனா அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய வெளிச்சத்திலே பிரகாசிக்கும்படியான கிருபைகளை பெற்றுக்கொண்டு இதனுடைய வார்த்தையை அநேகருக்கு போதிக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்மளும் காணப்பட்டு இதனுடைய வார்த்தையை நம் அநேகருக்கு சொல்லி இதனுடைய பாதையை நடத்தி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படியான கிருபைகளை தேவன் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அங்கீகரிப்பார்கள்.
பட்டாசு கொளுத்தி போட்ட அது மாதிரி டப் 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 டப்னு சொல்லி நின்று போச்சு. என்ன பேசினாரு? நீங்க வெளிச்சமா இருல? என்ன பேசினாரு அவரு? தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். நீ கவனிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பல நிலையான சூழ்நிலைகளை நம்ம ஸ்தம்பித்து போகிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. காரணம்னா இருள் இல்லையா? நாம வாழக்கூடிய நம்ம வீட்டிலேயே ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லை ராத்திரி, இன்னும் கொஞ்சம் பாரு, நீ போற இடத்துலயே நடமான்னு எங்கேயாச்சும் டெய்லி புழுங்குற இடம்தான். ஆனா அங்கேயே என்ன பண்ணிடுவ? தெளிவாலாம் போயிட்டு வர முடியாது. இருள் யாரும் விரும்பாது. இருள் யாருமே விரும்பாது. அப்போ இருளா இருக்கிற நாம வெளிச்சமா மாறுவதற்கு நாம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா தேவன் வெளிச்சமா இருக்க ஒளியா இருக்க. தேவன் யாரா இருக்கிறாரு? ஒளியா இருக்க. நாம வெளிச்சம். நம்ம யாரு? வெளிச்சம் என்னன்னு தெரியுமா? மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்க வேண்டியவங்க. யாரு? வெளிச்சம் தேவனுடைய வசனம். இந்த வசனம் அநேகருடைய துக்கத்தை போக்கும், அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கும், அநேகருடைய வாழ்க்கையில அற்புதமான சுகத்தை கொண்டு வரும். இதனால மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக நீயும் நானும் இருக்கணும் தான் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை கர்த்தர் மீட்டெடுத்தார். எங்க மீட்டெடுத்தாரு? அந்த கொலோசியர் 1:13 பார்த்தீங்கன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்முடைய அன்பின் குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் நம்ம உள்ள வச்சார். ஏன்னா 1 யோவான் 1:5 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். அப்ப இந்த வெளிச்சம் அநேகருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறோம். யோபுவை பார்த்தார். 29:3 நம்ம படிச்சோம். யோபு 29:3. நம்முடைய தீபம், அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தார் இருளை கடந்து போனேன். அப்ப இருளை கடக்கிறதுக்கு என்னங்க வேணாம்? வசனம் தான் வெளிச்சம். வசனம் தான் வெளிச்சம். அப்போ கொலோசியர் 1:28 சொல்லப்பட்டபடி வசனத்துல தேறினவர்களாக இருக்கிறோமா? இன்னும் பாலர் பள்ளியிலேயே படிக்கிற ஆளா இருக்கிறோமா? யாரா இருக்கிறோம்? வசனத்துல தேறினவங்களா இருந்தா இது காலியா இருக்காது இந்த இடம். வசனத்துல பழக்கம் உள்ளவங்களா இருந்தா இவங்களை யாரையும் போயிட்டு வா வான்னு வெத்தலை பார்க்க வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன பண்ணணும் இன்னைக்கு? கர்த்தர் நமக்கு பாராட்டின தயை பெரியது, வெளிச்சம். நீ எல்லா தீமையிலும் கடந்து போக வேண்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை நீ ஜெயிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு காலங்களை பார்த்தோம்னா, ஒரு இருளை சொல்றாரு யோவான். 1 யோவான் 3:14-15 நீ படிச்சீன்னா, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோமே. மரணம் இருளுக்கு அடையாளம், ஜீவன் வெளிச்சத்துக்கு அடையாளம். நம்ம எங்க இருக்கிறோம்? அப்போ ஒரு பகையிலேயே நம்ம பகையாளிகளாக எல்லாரையும் பார்த்து பகைய மனசுக்குள்ள வளர்த்துக்கிறே இருந்தோம்னா நீ வெளிச்சத்துல இல்ல, இருளுக்குள்ளதான் இருக்கிற. அது மரணத்துக்கு ஏதுவான நிலையில உன் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்ற. இப்ப அடுத்தவனை நேசிக்கிற ஒரு அன்பு உனக்குள்ள வெளிப்படுமானால், தேவன் துரோகிகளையும் நன்றி கெட்டவர்களையும் கூட அவர் என்ன பண்ணாரு? நேசித்தபடினால அந்த வெளிச்சம் உனக்குள்ளது வெளிப்படுதுன்னு அர்த்தம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, வெளிச்சமா இருலாம். எங்க இருக்கிற தேவன் இல்ல, கொஞ்சம் கூட இருள் கிடையாது. நமக்குள்ள என்ன இருக்கு? எல்லாரையும் நேசிக்கிறோமா? எல்லாரையும் பகைக்கிறோமா? இல்லையா? ஒரு குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பகைகள் இருக்கு, எத்தனை கசப்புகள் இருக்கு, இல்லையா? என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாலும் உள் மனசுல 1000 பிரச்சனைகளை அடக்கி வச்சுக்கின்னு வெடிக்கும் போதுதான், கோபம் வந்தாதான் எல்லாம் வெளியே வரும், இல்லையா? கூடியமான வரையில நம்ம எங்க தான் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கின்னு இருளுக்குள்ளாதான் இருக்கிறோம். அந்த இருள் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் மன திகழ்ப்பையும் தான் அவங்க வாழ்க்கையில உண்டாக்குமே தவிர மன சமாதானத்தை தராது, மன ஆசீர்வாதத்தை தராது. எல்லா பிரச்சனையும், சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகளை நீ ஜெயித்து மேற்கொள்ள போகிறதற்கு தேவனுடைய வெளிச்சமாகிய தேவ வசனத்தினால நீ நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அப்படிதானே சொல்றான் சங்கீதம் 119, 105. நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சத்துல நடக்கிறவன் இடறவன், வெளிச்சத்துல நடக்கிறவன். அப்ப நிறைய பேர் இடறி போனதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் விழுந்து போனதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வியாதி பல போராட்டத்துல சிக்கி கொண்டதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வாழ்க்கையில எங்க இல்லை, அடிச்சா இல்ல, இருளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறான், தேவரே என் இருளை வெளிச்சமாக்குவீர். நாமளும் என்ன பண்ணலாம்? பல நிலைகளில் இருளுக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக வேணும்னா அந்த வெளிச்ச கட்டாயம் நமக்கு தேவை. பேசல கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த சங்கீத தியானத்துக்காக நன்றியர் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு காரியங்கள் சரி, கடைசி அது ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு 2 பேரு பர்த்டே, இன்னும் ஒரு குழந்தை வரல, இல்லையா? திரிஷாவுக்கும் எலிசபெத்துக்கும் இன்னைக்கு பிறந்த நாள், நாளைக்கு அம்முக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. சரி, அது கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சாட்சிகள் இருக்குமானால் ஆண்டவரை மையப்படுத்துவதற்கு ஒரு சின்ன தருணம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பாரானால், கவனிங்க, சாட்சியெல்லாம் வந்தா மற்றவங்களை உயிர்ப்பிக்கணும், ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது. கவனிங்க, சின்ன ஒரு நிமிஷம் பேசினா கூட அது மற்றவங்களை தூண்டி எழுப்பணும். விசுவாசத்துல இது தூண்டி எழுப்பணும். சாட்சியின் பகுதியை மற்றவங்களையும் அவங்க ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். வாங்க, என்ன சொல்லுங்க. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த தனி டேங்க்குகள் நிறைய தான், நிறைய டேங்க்குகள் அதிகமாக போர் தண்ணி நிறைய டேங்க். அது அந்த வீடு வந்து ரொம்ப கீழே உழுவுற மாரி இருக்கும். எல்லாம் சீலிங் எழுதி பார்த்து சின்ன வீடு அப்படியே தொங்க அழகிட்ட நாங்கள் பயந்து தான் நாங்கள் படுப்போம். ஒவ்வொரு நாளாக நாங்கள் வந்து ரொம்ப நாங்கள் தான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். இந்த வீட்டு அந்த விழாதற்கு தேவ தூதரை கொண்டு எங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து உதவி செய்யணும். ஆனால் டெய்லி ஜெபம் பண்ண இருப்போம். பாஷத்தை சொல்லி புதகமானா அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவோம். நாங்களும் ஜெபம் பண்ணி கையை வச்சு அழகு அந்த வீடு பார்க்குறதுலாம் எனக்கு அப்படியே அடையாளம். இப்படி பார்த்தா நாசம் பண்ணுற இந்த வீட்டை மேல் வச்சு எங்களுக்கு தண்ணியை முடிச்சு பார்த்தா எங்களுக்கு இருக்கு. அது நாங்களும் ஆஃபீஸர் வீடெல்லாம் இதெல்லாம் புதுசா வந்தாங்க. வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டாங்க. எங்கள் பில்டிங் மட்டும் வரதே இல்லை. நீங்கள் பில்டிங்லாம் நல்லா செய்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் போய் ஆஃபீஸரோட போய் சொல்லுவேன்,
சூப்பர் செலவு பார்ப்பேன். இந்த மாதிரி வந்து இப்படி தொங்கின்னு இருக்கிற என்ன சில சீலிங் பூச மாட்டேங்கிற கொல்ல மாட்டேங்கிற குழந்தைங்களாம் வச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் இல்லம்மா ஒன்றும் ஆர்டர் வரல நானும் அடிக்கடி கூட வந்துட்டேன், சட்டை போட்டு கூட வந்துட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு. ஏதோ பண்றவங்க இல்லைன்னா பூசுதான் அப்படிதான் அப்படின்னு சொன்னீங்களா, பூசவே மாட்டீங்களா அப்படின்னு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மேலே போயிட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஆர்டர் வந்துக்குதுமா நாங்கள் பூசுறோம். செவ்வாய்க்கிழமை எப்போ நான் எப்பவுமே ஜெபிக்கிறது தேசத்துக்காக ரொம்ப வருஷமா அது நடக்குது. அந்த நேரத்துக்கு 16 நேரத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு எதிர் பில்டிங்ல போனாங்க. அங்க யாரும் இல்லை, டக்குன்னு எங்க வீட்டையும் வந்துட்டாங்க. எங்க வீட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிட்டாங்க, ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆனா அந்த வீட்டை இடிக சும்மா கையை வச்சுன்னா பொத்து 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 பொத்துனுது. ஆனா அது கத்தாதான் எங்களை என்ன பண்ணாரு, காப்பாத்திக்கிறாரு. ஒரு விழா நல்லுக்கு எங்களை தேவன் தான் எங்களை சொல்லப்பட்டா. ஆனா எல்லாத்தையும் இடிச்சு கட்டுறாரு, எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு புதுசு 2-3 நாள் அவன் ரொம்ப அதிகமான வேலை எங்க பில்டிங்கு தான். அதை எடுத்து வைக்க கொள்ள ரொம்ப முடியல வேற. இங்கே வரணும் அங்கேயே போகணும், ஒன்றுமே முடியல வேற. திருப்பி பார்த்தா ரொம்ப அடிச்சு நம்ம இதெல்லாம் வீட்டே நாசம் பண்ணிட்டான். அப்புறம் திருப்பி ஒயிட் பஸ் அடிக்க 2 நாளாக நாங்கள் தூங்காம அடிச்சு செஞ்சு தூங்கிதான் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஒயிட் பஸ் எல்லாம் பார்த்தோம்னா அடக்கலை, நான் முடியல வந்துட்டேன். ஆனா அந்த தேவன் இந்த வீட்டை அன்றதே நான் நினைச்சுப்பேன், ஜெபிக்கிற வீட்டை இப்படி அசிங்கமாக நாங்கள் எனக்கு ரொம்ப புதுசா புது வீடா கொடுங்க ஆண்டவர் கேட்டதுக்காக தேவன் அவர் கண்ட எனக்கு தேவ கிருபை எனக்கு கிடைச்சதுனாங்க. அந்த இடத்த எனக்கு பூசோ ஒயிட் ரோஸ் அடிக்கும் தேவன் பலனை கொடுத்தாரு. ஆனா இந்த வயசுல அந்த பலனை தான் அவர் பலன் தான். நான் சொல்லிக்கிட்டு ஒரு பலனை என்னால இல்லை, அங்கேயும் அலையதாவது எனக்கு ரொம்ப முடியல, அவர் எடுத்து வைக்கவும் முடியல. ஆண்டவர் தான் அவன் பாவம் தூங்க அவன் அடிச்சு நிலாம் வேற அனுபவம் உடம்பு வருது, நல்லா வேற அனுபவம் முடியல, தலைய முடியாது வேற. ஆண்டவர் தான் இந்த பலன் எனக்கு கொடுத்தது, அது செய்ய கொள்ள தேவன் புது வீடு கொடுத்ததுக்காக என் தேவன் பரலோக ராஜனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறேன். நாம ஆண்டவன் புது வீடு கொடுத்தார, புதுசா மாத்தி கொடுத்தார. அல்லேலூயா. ஒரு வசனத்தை ஞாபகம் பண்ணார், படிங்க. சங்கீதம் 91 9-10. தொட்டா சீலிங்க விழுந்துகிற அளவுக்கு அது இருந்தது டேமேஜா. 9ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் ஏன் பொல்லாப்பு நேரில் உனக்கு, ஏன் அந்த சீலிங் உன் மேல ஊழல? தேவனை நீ மூடலா தாபரமாக்கி கொண்டாய். அவர் உன் வீட்டுல சீலிங்கா இருந்தாரு உனக்கு, அதனால அந்த சீலிங் எங்க வரல, தாபரமாக்கி கொண்டா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுக. பொல்லாப்பு உனக்கு, இதுதான் தேவன் உனக்கு சங்கீதம் சொல்லும் போது, இந்த சாட்சி சொல்லும் போது எனக்கு காண்பித்த வசனம். காட் பிளஸ் யூ. நடிகருடைய ஸ்தோத்திரம் எல்லாம் அநேக நாள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை கண்ணின் வழி போல பாதுகாத்து அவருடைய கிருபை என்னை ஒவ்வொரு நாளும் தாண்டி வருது. இந்த 2 காலம் ஆனால் ரொம்ப வலிக்குது எனக்கு. நைட்டு பகல எதையாச்சும் செஞ்சுட்டு வருவாங்க, நைட்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஒப்படைச்சு தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு பிறனா இருந்து கர்த்தர் போகும்போது வரும்போது அவரு என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு வருடத்தை இன்னைக்கு நேற்று நாளில் எனக்கு தேவன் கூட்டி கொடுத்துருக்காரு. ஒரு ஆணைக்கு ஒரு ஸ்தோத்திரம். என்னோட கூட ஆனா என் சொந்த பிறந்த பசங்க ஆனா இல்லை, என் கூட என்னுடைய வயசுல பிறந்தவங்க இல்லை. அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க இறந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆகுது அவங்க. தேவன் ஆனா நான் இறந்திருந்தா எப்பயோ இறந்திருக்கணும். 2 வயசு குழந்தை இன்னை வரலும் ஆனா என் ஜீவனை காத்ததுக்காக போடான்னு ஒரு ஸ்தோத்திரம். God bless you. God bless you. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே இந்த நாட்டின் சாட்சியம் இருக்கிறதாக நன்றி சொல்றேன். கடந்த வாரத்துல நந்தினிக்கு ஒரே ஸ்டொமக் பெயினாகவே இருந்துச்சு. அதுக்கு ஒரு 2 years இருக்கலாம். பேக் டைஃபாய்டு ஜுரம் வந்தது. அப்போதுலேருந்து அடிக்கடி வாய்ப்புமா எப்போ பார்த்தாலும் அவங்க நார்மலாக இருக்காது, முன்னாடி மாதிரியே தான் இருக்கும். இருந்தாலும் லாஸ்ட்டு போன வீக்
எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது இப்படி இருக்குது அப்படி சரி இருந்தாலும் ஓகே சரியாயிடும் நல்லா இடம் நிற்கும் முதல்ல சரியாயிடும் அப்படின்னு நான் சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு முடியல எனக்கு இங்க வலிக்குது இந்த பக்கம் வலிக்குது அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே புரியாது என்ன எவ்வளோ சொன்னாலும் இதுல வந்து அப்படின்ட்டுனே சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு பேசினேன் உட்காந்துட்டு சரியாயிடும் நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொன்னேன் அது நான் உட்காந்து துணி வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு மணி வந்து ஒரு 9:45 மம்மி எனக்கு இந்த இடம் ரொம்ப வலிக்குது அப்படின்னோடனே எனக்கு ஒரு வேலை செய்யவும் தோணலை எனக்கு ஒரு பக்கம் வருது என்னடா இது அப்படின்ட்டு அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சரிவா டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அந்த வழியை அப்படியே விட்டுட்டு நான் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் பார்த்து வீட்டுக்கு வரதுக்கு 11 மணி ஆயிடுச்சு மற்ற எல்லா வேலையும் நான் முடிக்கவே எனக்கு 1 மணி ஆயிடுச்சு சரின்னு சொல்லி ஓகே ஆனால் டாக்டர் சொன்னாரு வயிறு வந்து புண்ணா இருக்குது அது வாய் வரைக்கும் வந்து தெரியுது அப்படின்னு சொன்னாரு சரி டாக்டர்கிட்ட போனால் இது சாப்பிடுங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க டானிக் கொடுங்கன்னு சொன்னாங்க எல்லாம் ஓகே ஆயிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு போச்சு கேட்டால் அன்னைக்கும் வந்து எனக்கு வயிறு வலிக்க தான் செய்யுது அப்படின்னு சொன்னாங்க சரி சனிக்கிழமை போயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு இருந்தாலும் என்னதான் டாக்டர் டேப்லெட் கொடுத்தாலும் நான் வந்து என்ன சாப்பிட்டா வந்து வயிறு கொஞ்சம் சரியாகும்னு என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் ட்ரை பண்ணி தான் கொடுப்பேன் பட் திங்கட்கிழமை அன்னைக்கு கூட காலையில் ஒன்றும் சாப்பிடல வெறும் வந்து பொமக்ரனட் ஜூஸ்லாம் கொடுத்து வணக்கம் அன்னைக்கு வந்து மிட்டம் எக்ஸாமு சரி நான் ஆஃபீஸ்லேருந்து இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க நான் ஃபோன் பண்ணேன் என்னம்மா எக்ஸாம் எப்படி இருக்கும் ஒரு முதல் ஸ்டமக் அப்செட் அப்படின்னு இன்னைக்கு நான் எக்ஸாமே எழுதலை அப்படிங்கும்போது எனக்கு என்ன சும்மா சொல்றது எப்பவுமே அப்படி எல்லாத்த சொல்லுவாங்க கேட்ட சும்மா தானே சொல்லி இல்லை உண்மையாகவே நான் எழுதலை ஏன் எழுதலை எனக்கு ஒரே வயிறு வலி எனக்கு ஒரே வந்து வாமிட்டிங்கு ஒரே டிஸ்டன்ஸ்ல என்னால் எக்ஸாம் எழுத முடியல கொஞ்சம் தான் எழுதணும் அப்படின்னும் போது எனக்கு என்ன இவ்வளோ நம்ம பண்ணி கூட இதே மாதிரியே இருக்கு என்னவோ ஏதோன்னு எனக்கு ஒரே டென்ஷனாக தான் இருந்தது சரி ஓகே பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் இருக்கிற 4 எக்ஸாம் நல்லா பண்ணு சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் எம்மான் கூட ஃபோன் பண்ணி இப்போ ஏன்பா இப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் சரி நான் அவகிட்ட சொன்னேன் நீ தாத்தா கிட்ட ஜோம் பண்றியா ஜோம் பண்ண மம்மி அப்படின்னு சரி ஜோம் பண்ணேன் ஆனால் வந்து எவ்வளோ பேர் எங்கெங்கேயும் இருக்கிறவங்கலாம் நைட்டு 1 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஜோம் பண்றாங்க ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் சுகம் தர்றாரு அற்புதம் செய்யறாரு ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாரா ஏதோ ஜோம் பண்ணா நீ ஜோம் பண்ணக்கூடாது ஒரு விசுவாசத்தோடு சப்பா உனக்கு எப்படி இருக்குது உன் பலவீனம் உனக்கு எங்க வலிக்குதுன்னு உனக்கு தான் தெரியும் நான் வந்து சொல்லதான் முடியும் ஆனா உன்னுடைய வலி உனக்கு தான் தெரியும் அதை நீ வந்து சொல்லி ஜபம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு கட்டாயமா சுகம் தருவார்னு ஒரு நம்பிக்கை விசுவாசம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஜோம் பண்ணிக்கோ தாத்தா கிட்ட இருந்தேன் அப்புறமே நான் திருப்பி வந்து கேட்டேன் தாத்தா கிட்ட ஜோம் பண்ணி ஜோம் எல்லாம் சொன்னியா எல்லாம் சொன்னேன் ஜோம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் திருப்பி செவ்வாய்க்கிழமை அவங்க கேட்கும் போது கொஞ்சம் லைட்டாக தான் எனக்கு வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா வயிறு வலிச்சுது எனக்கு இப்படி இருந்தது அப்படின்னு எந்த வார்த்தையுமே சொல்லவே இல்லை ஃப்ரைடே வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதினாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ கூட அந்த வாயெல்லாம் வந்து உதடெல்லாம் சரியா இருக்குது ஆண்டவர் கொடுத்த பரிபூர்ண சுகத்துக்காக நன்றி செலுத்தல நம்ம எவ்வளவுதான் பிரயாசங்களை எடுத்தாலும் சில நேரங்களில பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் வரும்போது என்ன செய்யறது அப்படின்ற ஒரு யோசனை தான் அதிகமா இருக்குது ஆனாலும் தேவன் தயவாய் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் தாமே கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஒவ்வொரு நாளும் வெள்ளஸ்தனத்துக்கு கடந்து போய் வீட்டுக்கு வந்து வீட்டின் வேலைகளையும் செய்ய தேவன் எனக்கு பலன் கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தாரு இதுக்காக நன்றி செலுத்த எவ்வளோ பலவீனங்கள் இருந்தது எந்த ஒரு பலவீனமும் இல்லாதபடிக்கு தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறார் அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதித்து அங்கீகரிப்பாராங்க ஆமென் அந்த சாட்சிகள் உண்டா அல்லேலூயா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதுமே ஒரு சாட்சி தான் இல்லையா இல்லையா ஏன்னா வசனம் சொல்றது நாளை நடப்பது உனக்கு தெரியாது நாளை என்ன நடக்கும் 4 வருஷத்துக்கு நம்ம கணக்கு போட்டு வைக்கிறோம் ஆனா பைபிள் சொல்றது நாளை நடப்பது உனக்கு அப்ப நாளை என்பது தேவன் எனக்கு கொடுத்தது உனக்கு கொடுத்தது தானே அப்ப தேவன் எனக்கு நன்மையாய் கொடுத்தார் என்பது நம்ம சொல்ல வேண்டிய சாட்சி தானே இல்லையா உண்மைதானே கவனிச்சு பாருங்க தேவன் அற்புதர் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது
அவர்கிட்ட பாகுபாடெல்லாம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்வதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராக தான் இருக்கிறார். ஆனா நமக்கு எதுக்கு மனசு இல்லை? நம்ம என்ன நினைக்கிறான்னா, அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சும்மா ஓய்வு நாள் தோறும் சர்ச்சை முடிச்சிட்டு பிறகு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சும்மா ஒரு விசிட்டிங் போயிட்டு வாங்க. எங்க ராயப்பேட்டை, ஜிஹெச், ஸ்டான்லி, எங்கேயோ ஒரு டூர் போற மாதிரி போயிட்டு வாங்கண்ணே, ஒரு மணி நேரம். எதுக்கு? ஒரு முறை ஒருத்தருக்கு ஜெபிக்க நான் போயிருந்தேன் ஸ்டான்லிக்கு. அது எலும்பு பிராக்சர். அந்த வார்டு, அந்த வாலிப பையன்தான் அவன். அவனை பார்த்தா இந்த கால் எலும்புல பாதி வரலாம் எலும்பே கிடையாது, பிளேட் வச்சுக்கிறாங்க. அவன் என்ன சொன்னான், அவன் சாதாரணமா தான் நடந்து தடிக்கு விழுந்த ஒரு கல் அடிபட்டுது, அந்த எலும்பே போச்சு. எத்தனை வரை விழுந்திருப்போம், நான் எத்தனை பலவீனங்களில நம்ம இருந்திருப்போம், எத்தனை ஆக்சிடென்ட்டுகள் அங்க நடக்குது. இப்ப எந்த அளவுக்கு நம்ம வெளியே போயின்னு வந்து இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நீ சுகபத்திரமா நடத்தி உன்னை வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கறது யாரு? அப்ப கர்த்தரான நடத்தினாலும் சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது நமக்கு, இல்லையா? நடத்துறாரா இல்லையா? கொஞ்சம் பாருங்க. நான் வண்டியில போகும்போதெல்லாம் நினைப்பேன், திடீர்னு வந்து அந்த வாலிப பசங்க 3 பேர் 4 பேர் வண்டியில வருவாங்க. அங்க வந்து கிட்ட வந்து வண்டியை ரைஸ் பண்ணுவானுங்க பாரு, திக்குன்னு. நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேரிங் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆட ஆரம்பிக்கும். அவன் சிட்டிக்கு நேரத்துல போயிடுவான் பறந்து. அப்படி பறந்த காலம் ஒரு காலம் இருக்குது. ஆனா இப்ப என்ன பண்ண முடியல, ஒரு பயம் இருக்குது. வீட்டு போய் சேருகிறதுக்கே எப்படியாப்பட்ட காலமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பலவீனத்திலையும் அந்த பிரச்சனையிலையும் கர்த்தர் நம்மளை தாங்கி சுமந்து கொண்டு போனது தேவனுடைய கிருபை இல்லையா? அந்த கிருபை நம்மளை தாங்கிச்சுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்னங்க வைக்கம்? அவர் என்ன நடத்தினா இருந்ததுக்கு நமக்கு என்ன வைக்கம்? உண்மை இல்லையா? அவர் இல்லைன்னா எனக்கு ஜீவனே இல்லையே. அந்த ஜீவனை என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறாரு. ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டி இருக்கிறாரு. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்சிகள் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்க முடியாத நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னொரு காரியம், முதல் என்பதோறும் நமக்கு பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. சபையில பாஸ்டிங் ப்ரேயர்னு ஒண்ணு நடக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீ கட்டாயம் ஜெபிக்க வரணுன்ற அளவுக்கு உன்னை நான் ஜெபிக்க வைக்காது. என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நீங்க கடனாளிகள். யாருக்கு கடனாளிகள்? யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி தானங்க நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இல்லையா? நான்லாம் பார்த்தப்போ யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க, நம்ம ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க, நம்ம குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லாதவங்க யார் யாரோ நம்மளை ஜபிச்சதை பார்த்த பிறகுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் யோசித்தேன், எனக்காக இவங்க விழுந்து விழுந்து ஜபிக்கிறாங்களே, என்னால இவங்களுக்கு என்ன பலன்? ஒருவேளை என்னால அவங்களுக்கு பலன் இல்லைனாலும் என்னை கொண்டு பல பேருக்கு பலனா பயன்படுத்தினாடாண்டு இல்லையா? அப்போ அதுக்கு அந்த பலனா, அந்த பலன் உள்ளதான மனுஷனா என்னை பயன்படுத்துவதற்கு பல பேருடைய ஜபங்கள் அது இருக்கு. அந்த ஜபங்கள் இல்லைன்னா ரட்சிப்பு தள்ளி போயிருக்கும். யாராவது ஜபிக்கிற வரணும் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இன்னும் காலங்கள் தள்ளி இருக்கணும். ஜபம் பண்ணி மாத்தினால நான் திரும்பி சொல்லிட்டேன், இனி வரப்போகிற காலங்களில வரக்கூடிய தீமைகளுக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமானால் ஜெபம் அவசியம். ஜெபம் அவசியம். பிரச்சனை வந்த பிறகு ஜெபிக்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரச்சனைகள் வருகிறதுக்கு முன்னதாக என்ன பண்ணுங்க. அப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்றதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு நமக்கு. ரெண்டாவது, தேவனுடைய வருகை ரொம்ப 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 சமயமா இருக்கு. கவனிச்சு பாருங்க, வேத வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை உனக்கு நான் காண்பிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இன்னொரு முறை அந்த வசனத்தை உனக்கு நான் காண்பித்து சொல்றேன். ஈரானும் ரஷ்யாவும் வேதத்துல இவங்க இணைஞ்சதா கிடையவே கிடையாது. ஆனா கடைசி கால யுத்த காலகட்டத்துக்கு முன்னதாக ரஷ்யாவும் ஈரானும் இணையும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இணைஞ்சு எல்லாமே இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவாங்க. யாருக்கு விரோதமா வருவாங்க? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஈரான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் சொல்லப்பட்ட பெர்சியர்கள். யார் இவங்க? இவங்க எல்லாம் எங்க வர போறாங்க? இப்போ நடக்கிற இந்த யுத்தங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலும் இப்போ எல்லா நாடுகளும் யாருக்கு விரோதமாக எழும்ப போகுது? எங்க வரப்போறாங்க? இந்த நாட்கள் வருகிறதுக்கு முன்னதாக சமாதானத்தின் தூதவனா ஒருத்தன் வரப்போறான். அவனுக்கு அந்திகிறிஸ்துன்னு பேரு. இப்போ எல்லாம் அவனுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா? அந்த 666 முத்திரை கூட தயார் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொன்று கவனிச்சு பாருங்க, பழைய ஏற்பாடுல இருந்ததான அந்த பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப ஆலயம் கட்டப்பட வேண்டிய ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. ஆலயம் இப்ப ஆலயம் கட்டப்பட வேண்டிய இடத்துல ஒரு மசூதி இருக்கு. அது பெலிஸ்தியர்கள் கையில இருக்கு. யார் கையில இருக்கு? அது இன்னைக்கு பாலஸ்தீனான்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஆலயம் கட்டினா ஒரு பிரச்சனை வெடிக்க தான் செய்யும். யாருக்கு? அப்ப அந்த பிரச்சனை வெடிக்காது இருக்கணும்னா ஒரு சமாதான தூதன் வரணும். அவன் தான் அந்திகிறிஸ்து. இயேசுவை கிறிஸ்துன்னு அவங்க ஏத்துக்கல. இப்ப அந்திகிறிஸ்துன்னு வரப்போறவன யாரா ஏத்துக்க போறாங்க? யாரா வர போறாங்க? இது அழிவின் காலத்திற்கு ரொம்ப காலம்லாம் கிடையாது, ரொம்ப நெருக்கத்துல வந்திருக்கிறோம். அப்ப அந்திகிறிஸ்து காலம் வருகிறதுக்கு முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளணும். சபைனா கட்டடம் கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால கிரயத்திற்கு கொல்லப்பட்ட ஜனங்கள் தான் சபை. யார்தான் சபை? நீ நானும் தான். அதாவது நீ ஒரு செங்கல், நான் ஒரு செங்கல். எப்படி ஒரு செவரு கட்டுறாங்களோ கல் மேல கல் வச்சு, அப்படிதான் விசுவாசிகள்லாம் யாருன்னா ஒரு கட்டப்படக்கூடிய ஒரு பொருளா வச்சுதான் மாளிகையா, பண்ணையா, ராஜ்யமா தேவன் கட்டுகிறாரு. இந்த சபை மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படும். எங்க எடுத்துக்கொள்ளப்படும்? ரகசிய வருகளை இயேசு நேரம் இந்த பூமிக்கு வரப்போறது இல்லை. அவர் மத்திய ஆகாயத்துல தான் நம்மளை சந்திப்பாரு. தேவ தூதர்கள் ஒரு கண் இமைப்பொழுதுல மறுரூபமாக்கிடுவாங்க. எல்லாம் மத்திய ஆகாயத்துல பறக்கிற நிலை வரும். அப்படியாப்பட்ட ஒரு நிலை, அதை தான் பைபிள் சொல்லுது. 2 பேர் வேலை செய்வாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2 பேர் தூங்குவாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அப்ப கைவிடப்பட்ட லிஸ்ட்ல வர்றவன்லாம் எங்க மாட்டுவான்? அன்னைக்கு நீ சாகணும்னு நினைச்சா கூட சாக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. நீ ட்ரெயின்லயும் விட முடியாது, நீ விஷ மாத்திரையும் தின்னு சாவெல்லாம் முடியாது. பைபிள் சொல்லுது மரணம் விலைக்கு ஓடி போகும். அந்த பிரச்சனை, அந்த சோதனை, அந்த வேதனை நீ அனுபவித்து முடிகிற வரையிலும் மரணத்தை நீ சந்திக்கவே முடியாது. நீ வேதனையை தான் சந்திச்சாகணும்னு பைபிள் தெளிவா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு சமாதானத்தின் காலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய நேரங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு. பல பேருக்கு பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா உன்னை மலை மேல இருக்கிற பட்டணம் நீ வெளிச்சம் சொல்லியிருக்க. அப்ப அநேகருடைய வாழ்க்கை இருண்டு கிடக்குது. இருண்டு கிடக்கிற வாழ்க்கையில வெளிச்சமாகிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கும் எனக்கும் நிச்சயமா இருக்கு. யாரும் தட்டி கழிக்கலாம் முடியாது. யாரும் தட்டி கழிக்க முடியவே முடியாது. அப்போ நிச்சயமான ஒரு கணக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச வரையிலும், தேவனை பிரியப்படுத்துகிற வரையிலும் நம்ம செயல்படுவோம், நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. நன்றியோட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சரி, சத்திய வசனத்துக்கு நேரா போக போறோம். என்ன வசனம்?